செட்டிங் ஸ்ப்ரேன்றது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஐ மேக்கப்போ ஒரு கன்சிலர் கரெக்ட் கலர் கரெக்டோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்பனாலும் இடையில செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். ஆனா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே லாஸ்ட் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேக்கப் பண்ணி முடிச்சிடுங்க. மேக்கப் முடிஞ்சிட்டு நீங்க டச்சப்காக நீங்க திருப்பி அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ரிமூவ் பேட்ச் ஆகும். ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணணும், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயை அடிக்கக்கூடாது. அடுத்து நீ மேக்கப் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ண போற, துடைக்க போற, வைக்க போறோம்னா என்ன பண்ணக்கூடாது, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது. இல்லை எனக்கு ஃபைனல் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க குங்குமம் வைக்கிறாங்க, சந்தன குங்குமம் வைப்பாங்க, நீ பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த இடத்துல நீ தொடச்சி எடுத்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சு தொடச்சி எடுத்து அந்த ரவுண்டா ஒரு அந்த இடம் மட்டும் போகும். புரியுது? அதுக்கப்புறம் நீ கன்சிலர் போட்டு பிளண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி தனித்தனியா தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ என்ன பண்ணணும், கன்சிலர் பண்ணிட்டு லைட்டா அந்த ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு செட்டிங் பவுடர் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே லைட்டா இன்னொரு அடிச்சு விடுற மாதிரி இருக்கும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அப்படி கிடையாது. செட்டிங் ஸ்ப்ரே நீ எத்தனை நாளும் ஃபேஸ் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? சரி மேம், சில பிராண்ட்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயும் செட்டிங் ஸ்ப்ரேயும் எழுதியிருப்பாங்க, ரெண்டும் ஒரே இதில் கூட எழுதியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள் மெத்தட். ஆக்சுவலி இது வந்து க்ளோ செட்டிங் ஸ்ப்ரே, சரியா? இது நார்மல் செட்டிங் ஸ்ப்ரே. க்ளோ இது வந்து என்னன்னா அடிக்கடிக்கு நமக்கு ஸ்கின் என்ன கிடைக்கும், க்ளோ கிடைக்கும். ஸோ அதனால இது பிராண்ட் நேம் ஈரோப் கேர்ள், சரிங்களா? இது எலியே கேர்ள் சொன்னல, லைனருடைய ஐ மீன் அந்த கன்சிலர்லாம் சொன்னால எலியே கேர்ள், அந்த பிராண்டோட செட்டிங் ஈரோப் கேர்ள் எலியே கேர்ள். இது க்ளோ, ஸ்கின் க்ளோக்காக. இது வந்து நார்மல் க்ளோ கிடைக்காது, பட் ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். நார்மல் ஆக்சுவலி நீங்க செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னாலே இங்க பாரு தண்ணி மாதிரி வரும். ஸ்ப்ரே பண்ண எப்படி வருது, தண்ணி மாதிரி வருதா? இப்படி வந்தா நீ கண்ணை மூடிட்டு செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். தண்ணி மாதிரி வந்தா செட்டிங் புரியுதா? நம்ம வாட்டர் பேஸ்ல வருதா, இது வந்தாலே செட்டிங் ஸ்ப்ரே. அதே இது பாரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எப்படி வரும், கேஸ் நம்ம பர்ஃப்யூம் கேஸ் இந்த மாதிரி வந்தாலே ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஓகே, சொல்ல புரியுதா? இது செட்டிங் ஸ்ப்ரே எப்படி இருக்கும், வாட்டர் பேஸ்ல இருக்கும். எப்படி இருக்கும், கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். அப்படி வந்தாலே நீனே கண்ண மூடி சொல்லலாம், நீ அதை எழுதுறது கூட பார்க்க தேவையில்லை. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே. கேஸ் ஃபார்ம்ல வந்தாலே செட்டிங் சாரி ஃபிக்ஸிங். ஓகே தானே? ஏன்னா சில பிராண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எழுதிருப்பாங்க ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்னு எழுதாம செட்டிங் ஸ்ப்ரேன்னு எழுதி கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். அப்படி என்ன பண்ணலாம், அது அடிக்கக்கூடாதுன்ற தாட் உனக்கு இருந்துக்கணும். புரியுதா? ட்ரையல் பார்க்கலாமா, நம்ம ட்ரையல் காட்டுவாங்க, நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் கேஸ் ஃபார்மா இல்ல இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி வாட்டர் இப்படிதான் வச்சிருப்பான், கேஸ்னா இப்படிதான் வரும், கேஸ் இந்த மாதிரி வராது. சொல்ல புரியுதா? இதை நீங்க கண்டுபிடிச்சலாம், இதுவும் கேஸ். புரியுதா? சோ இதுதான் இப்ப புரிஞ்சுச்சா? ரெண்டுமே நீங்க